அடிப்படையில் இன்னைக்கு எது சம்பந்தமாக பார்க்கணும், வியாபாரத்தினுடைய தெரிவிக்கை, வியாபாரத்தில் இஸ்லாம் மற்றும் குர்ஆன் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒழுங்குமுறை. வியாபாரம் அப்படின்னா வியாபாரத்தில் என்ன செய்யப்படுதுன்னா குர்ஆனும் சரி ஹதீஸும் சரி வியாபாரத்துடைய முக்கியத்துவம், வியாபாரத்துடைய சிறப்பு சம்பந்தமாக பல்வேறு விஷயங்கள் இருக்கு. வியாபாரம் நம்ம படிக்கக்கூடிய பசங்க நாங்கள் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம படித்தாலும் இந்த நம்ம படிப்புக்கு இங்கே இருக்கக்கூடிய அந்த செலவினங்களுக்கு எல்லாத்துக்குமே வரக்கூடியது நம்மளுடைய பெற்றோர் இல்லை நம்மளோட உற்சாக தொழில் செய்யக்கூடிய அந்த வியாபாரத்துடைய தொகைங்கிறது நம்ம நினைச்சுக்கிறோம். வியாபாரம் எப்படி செய்யணுங்கிறது இஸ்லாம் பல்வேறு இடங்களை போதிக்கிறது. உதாரணமா அல்லாஹ் என்ன செய்யலாம், அளவைகள் சம்பந்தமா ஒரு அத்தியாயத்தை இறங்கிருக்கிறான். அது வரும் இல்லையா, வயிற்றில் கொண்ட நாசம் உண்டாகும். எப்படிப்பட்டவர்களுக்கு அளவைகளை மாற்றம் செய்யறவர்களுக்கு நாசம் உண்டாகும். அவன் எவ்விதமா இருப்பான், மக்கள் கிட்ட இருந்து அளந்து வாங்கிற சரியா வாங்கிடுவான். ஆனா அவன் அளந்து மக்களுக்கு கொடுக்க என்ன செய்வான், குறையோடு அளந்து கொடுப்பான். அது ஃபர்ஸ்ட் 3 வசனங்கள் என்ன செய்யுது, அளவைகள் சம்பந்தமா அல்லாஹ் சொல்றான். அப்போ அளவைகளை மாற்றி செஞ்சோம் அப்படின்னா அவனுக்கு நாசம் உண்டாகும்னு சொல்லி அல்லாஹ் சமைக்கிறான். அல்லாஹ் அவனுக்கு குர்ஆன்ல சொல்லி சொல்றான். இப்போ அளவைகளுடைய விஷயத்தை என்ன செய்யக்கூடாது அப்படின்னா மாற்றம் இருக்கக்கூடாது. வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல பல விஷயங்கள் சொல்லி தராங்க. அது முதலாவது என்ன தெரியுமா, முதல்ல ரொம்ப இது ஜூம் பண்ணிக்கிறேன் இப்படி வைங்க. வியாபாரம் எடுக்கணும் அப்படின்னா அதுல முழுமையா இருக்கக்கூடிய விஷயம் லைவ் போகுதுல பொதுவாகவே இப்பதான் ஆரம்பிச்சீங்க. பொதுவாக முக்கியமான விஷயமா இருக்கு. லிங்க் மட்டும் சென்ட் பண்ணிடுங்க அப்படின்னா இந்த காரியங்களுடைய விஷயங்கள்ல பொருட்களுடைய தரத்தினுடைய விஷயத்துல தமிழ் பொதுவாகவே எல்லா பொருட்களுமே வந்து ஒவ்வொரு இடத்துல வந்தா அந்தந்த இடத்துக்கு வந்ததுக்கு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துக்கு தக்கனதான் அந்த பொருளுடைய மகத்துவம் இருக்கும். உதாரணமா அது அல்லாம மற்ற இடத்துல இருந்து அந்த பொருளை வாங்கிட்டு வந்து நம்ம இந்த இடத்துல தான் இந்த வியாபாரம் கூடாது, இது முழுமையான கூடாத வியாபாரத்தை என்ன செய்யறாங்க நம்ம சொல்லித்தராங்க. இப்ப இரண்டாவது என்ன தெரியுமா, பொதுவாக ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருட்களோட குறைகளை சொல்லிதான் விற்கணும். ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா கடைகளுக்கு வராங்க, வரும்பொழுது ஒரு தானியத்தினுடைய மூட்டைகள் வைக்கப்படும். அந்த தானியத்தின் மூட்டைக்குள்ள கையை விட்டாங்க, கீழே என்ன செய்யுது அப்படின்னா ஈரமா இருக்குது தானியம். அந்த ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, கீழே ஈரமா இருக்குது அப்படின்னு, மேல காமிதா இருக்குது. அவங்க சொல்றாங்க, சொல்றாங்க இந்த வியாபாரி சொல்றாரு, அதாவது இது வந்து என்ன செஞ்சிருச்சு, மழையில நனைஞ்சிருச்சு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நனைஞ்ச பொருட்களை நீங்க என்ன செஞ்சிருக்கணும், மேல வச்சிருக்கணும். பொதுவாகவே இந்த ஒரு பழக்கம் வியாபாரத்தில் அதிகமான முறையில் இருக்குது, நன்றாக கவனிக்கணும். இது வந்து வியாபாரத்தின் சட்டங்கள் வந்து நம்ம பொதுவாக எடுத்து சொல்லக்கூடியது கிடையாது. ரசூலுல்லாஹ்வும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வும் நமக்கு என்ன செய்யுது, தரப்பட்ட விஷயங்கள். இப்போ வியாபாரம் பண்ணையில அந்த பொருட்களுடைய குறைகளை என்ன செஞ்சிடக்கூடாது, மறைச்சு செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. இந்த மாதிரி தவறு எங்களுக்கு அதிகமாக நடக்கும். பொதுவாக எலக்ட்ரிக் பொருட்கள் அதிகமாக நடக்கும். நம்ம ஒரு போனை விற்க போறோம் அப்படின்னா அந்த போனில் உண்மையான தவறு சொன்னா என்ன செய்ய மாட்டான், உண்மையான குறைய சொன்னா அவன் வாங்கவே மாட்டான். வாங்கின காசு அவன் வாங்க மாட்டான், நமக்கு தெரியும். இந்த மாதிரி நேரத்துல அதுல உள்ள குறைகள் எல்லாம் மறைச்சு இது நல்ல ஒரு விஷயம், இது ஒரு நல்ல பொருள் விற்கிறோம் இல்லையா, இந்த வியாபாரம் கூடாதுன்னு என்ன செய்யப்படுது நம்ம சொல்லப்படுது. அடுத்து மூணாவது என்ன அப்படின்னா அளவைகள் சரியா இருக்கும். அளந்து கொடுத்ததுல சரியான முறையில அளவைகளை சரியான முறையில அளந்து கொடுக்கணும். ஏன் அல்லாஹ் பல இடத்துல சொல்றான், அளவைகளை சரியாக கொடுங்க. நீங்க அளந்து கொடுத்தீங்க, கொடுக்குற விஷயத்தை அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான், பார்த்துட்டு இருக்கான். நேற்று கூட வந்து நபிமார்கள் வரலாறு நம்ம பார்த்துருப்போம். வியாபார கூட்டங்களுக்கு போதனை செய்யறதுக்காக அல்லாஹ் ஒரு நபி அனுப்பினான். அனுப்பி அந்த அளவைகளை சரி செய்ய சொன்னா அளவைகளை சரி செய்யாததுனால ஒரு கூட்டத்தை அல்லாஹ் அடிச்சுட்டாங்கிறது நமக்கு வரலாறு இருக்கும். அப்ப அளவைகள் விஷயத்துல என்ன செய்யும், சரியான முறையில் இருக்கிறத தவிர இப்போ உள்ள அளவைகள் விஷயத்துல மோசடிகள் வந்து அதிகமா நடக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள நேரங்கள் இப்படிதான் இருக்கும், அளவைகள் தராசு தான் இருக்கும். ஆனா இப்போ வளர்க்கக்கூடிய பல சாதனம் மூலியம் என்ன செய்யப்படுதுன்னா அளவைகள் மோசடி செய்யப்பட்டு அளவைகளை மோசடி செஞ்சா அவன் என்ன செய்ய முடியாது, இதனுடைய வியாபாரம் வரக்கூடிய வியாபாரமா இருக்காது. அடுத்து என்னன்னா ஹராமான பொருட்களை விற்கக்கூடாது. இஸ்லாமிய வியாபாரம் செய்யக்கூடிய அதிகமான தவறு இந்த ஒரு விஷயம் இருக்குது. கேட்டோம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுடைய நியாயமே சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா வியாபாரம் வந்து இப்படிதான் இருக்கும், இது அல்லாம என்ன செய்ய முடியாது, இந்த மாதிரி பொருட்கள் இல்லாம வியாபாரம் செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. நல்ல தெளிவான முறையில போயிட்டான். ஹராமான பொருட்களை விற்கும் அப்படின்னா ஹராமான பொருட்கள் மூலியமா வரக்கூடிய வியாபாரங்களா இருக்கட்டும், அது மூலியமா வரக்கூடிய செல்வமா இருக்கட்டும், இதுவுமே என்ன செய்யாது அப்படின்னா நமக்கு நேர்ச்சி நிற்காது. அப்ப ஹராமான பொருட்களை என்ன செஞ்சிடக்கூடாது, வியாபாரத்தில் கொண்டு வந்துடக்கூடாது. அடுத்து என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா வியாபாரத்தின் மூலமா நம்மளுடைய இறை வணக்க வழிபாடு என்ன செய்யக்கூடாது, தடைபடக்கூடாது. அதிகமானோர் செய்யக்கூடிய புதுமையான
அந்த மகரிபினுடைய நேரங்கள்ல தான் கடைகளுடைய கூட்டங்கள் இருக்கும். அந்த ரமலானுடைய எண்ணிக்கை பார்த்து அப்படின்னா முதலிரவு என்ன செய்யப்பட்டு ரஹ்மத் மலர்கள் அனுப்பப்பட்டு என்ன செய்து நமக்கு மலர்களால் அல்லா துவார் கபூல் பண்ணக்கூடிய அந்த நேரத்தை என்ன செய்யப்படுது கடைகள் இருக்கப்படுது. அப்போ வியாபாரத்திடம் என்ன செய்யக்கூடாது, இறை வணக்கம் என்ன செய்யப்படக்கூடாது, தடப்படக்கூடாது. நம்ம அருளை எல்லாமே சம்பவம் தான். மீன் பிடிக்க போகக்கூடாதுன்னு சொன்னாங்களா ஒரு கூட்டத்தை, அந்த ஒரு நேரத்துல வணக்க வழிபாடு இடத்துல மீன் பிடிக்க போகக்கூடாது நல்லா சொன்னா சொல்லி அவங்க போனாங்க. போனதுக்காக அந்த சமுதாயத்தை எல்லாம் மாற்றினாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ நம்மளோட வியாபாரம் மூலியமாக எக்காலத்துக்கு மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது, இறை வணக்கத்திற்கு என்ன செஞ்சிடக்கூடாது, நமக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, நம்மளுடைய மாறிடக்கூடாது. அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வியாபாரம் செய்யணும் அப்படின்னா அந்த வரக்கூடிய அந்த தொகையிலிருந்து அந்த லாபத்திலிருந்து அந்த செல்வத்திலிருந்து நம்ம தான தர்மங்களை சரியான முறையில் கொடுத்துடும். பொதுவாக என்ன செய்வாங்க அப்படின்னா அதிகமான முறையில் சம்பாதிப்பாங்க. ஆனா ஜக்காத் கொடுக்கறதுக்கோ சதக்கா கொடுக்கறதுக்கோ என்ன செய்யாது, அவங்களுடைய மனம் வரவே வராது. பொதுவாகவே நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரிதான் நம்ம எந்த அளவுக்கு செஞ்சாலும் பல்வேறு வீட்டில் என்ன செய்யறாங்க, பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வியாபாரம் செய்யறாங்க, வருமானம் ஈட்டுறாங்க. ஆனாலும் அவங்க வீட்டுல பறக்கத்து இருக்கிறது இல்லை, அவங்க வீட்டுல என்ன செய்யறது இல்லை, சரியான வாழ்க்கை அமைறது இல்லை. ஏதாவது ஒரு ரூபத்துல ஏதாவது ஒரு வழியில் என்ன செய்யும், அவங்களோட தொகைகள் போய்கிட்டே இருக்கும். கதானா மாதிரி சேர்த்துட்டே இருப்பாங்க. ஆனா எங்க போய் வைக்க தெரியாது. ஏதாவது ஒரு மருத்துவமனை செலவு வரும், அவங்க சேர்த்து வச்ச மொத்த செலவு போயிடும். எதையாவது ஒரு எதிர்பார்த்தாத ஒரு ஆக்சிடென்ட் வரும், எதிர்பார்த்தாத ஒரு ஆபத்து வரும். ஆனா அது மூலியமா என்ன செஞ்சிருவான், எடுத்துருவான். நமக்கு அதிகமான செல்வம் வர்றது சரி கிடையாது, அதிகமான பறக்கத்துல தான் வரணும். குறைந்த செல்வமா இருந்தாலும் குறைந்த வருமானமா இருந்தாலும் அதை நமக்கு நாயம் புரிந்தபடி வேடிக்கையான முறையில ஹராம் இல்லாத சரியான சரியத் சட்ட ரீதியில நம்ம பண்ணோம் அப்படின்னா அதனுடைய தொகை மட்டும்தான் என்ன செய்யும், நம்மளிடத்துல இருக்குங்கிறத நம்ம என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக என்ன செய்யணும், அந்த வியாபார விஷயங்களை வேடிக்கைகள் இருக்கணும். அவை இஸ்லாம் எதை போதிக்கிறதோ அதன்படி வாழ அமைச்சர்கள் அல்லா தோல்வி வருவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.